நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லோகி என்டர் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாப்பி பிளே டைம் சாப்டர் 4 தான் ப்ளே பண்ண போகிறோம். டைட்டில் சேஃப் ஹேவன். இல்லை ஹேவன். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா என்னடா சீக்கிரமாக வீடியோ போட்டால் சாப்டர் 4 அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து என்ன சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆல்ரெடி எனக்கு இந்த பாப்பி பிளே டைம் சாப்டர் பாப்பி பிளே டைம் கேம்ன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமு. அதனால் நான் வந்து போட்டுருவேன். எனக்கு மட்டும் எப்போ ஃபோனில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எல்லாம் ஒருத்தர் கேட்ட கமெண்ட்டில் வந்து எப்படின்னா அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இன்னொரு கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி ப்ரோ வந்து டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு நான் டேரெக்டாக வந்து அந்த டவுன்லோட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது எவ்வளோ ஸ்பேஸ் வரும்னா 1 GB வருங்க. உங்ககிட்ட அவ்வளோ நெட் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாப்டர் 3 சொல்கிறேன், இல்லைனா சாப்டர் 4க்கு கூட இருக்குது, சாப்டர் 2க்கு இருக்குது, சாப்டர் 1க்கு இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. நான் வந்து டேரெக்டாக அதுக்கு வந்து நான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணிடுறேன் கமெண்ட்லேயே வந்து. சரி, ஓகே, நம்ம வந்து வளவலன்னு பேசுகிறோம். சாப்டர் 4க்கு போயிடலாம். என்னது? ஓ ஆடா, போடுங்க கேம் சவுண்டு கம்மி பண்ணிங்க. ஐயோ, அதுதான் முக்கியம். ஏன்னா கேம் சவுண்டு அதிகமாக வச்சு தான் கைஸ் கேம் சவுண்டு மட்டும் தான் கேட்பது, பேசுறது கேட்க மாட்டேது. ஓகே, ஏமா பாட்டு ஓடுது. டோய், நான் தான் டோய். ஓ, இது வந்து ஸ்லைம் போல். இந்த பாருங்க, நான் அந்த சைடு போவோம், கலர் கலராக போவோம், ஏதோ சொல்கிறான். ஆனால் ஸ்லைம் தான் கேஸ். இது பேர் ஜெட்ஸ் டோய் பேர். என்ன ஆணு காட்டுறாங்க மாய. அது $10 டேய். $10 எவ்வளோடா வரும்? நம்ம ஊர் இதுக்கே நம்ம ஊர் ஸ்லைமு 30 ரூபா 40 ரூபா தான் வரும். இவங்க ஊர் ஸ்லைம்னு $10 ஒரு 700 ரூபா தான் நினைக்கிறேன். தெரியல, 700 ரூபா தான் நினைக்கிறேன். ஏம்மா 700 ரூபாயடா ஒரு ஸ்லைமு. ஓகே, இந்த பையன் வந்து என்ன சொல்கிறேன்னா, வந்துருச்சு நான் இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்த பாப்பி பிளே டைமோட ஒரு பொம்மை வந்துருச்சுன்னு சொல்லி கத்தினுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு டிக்கெட் கொடுத்துருக்காங்க போல அந்த பையனுக்கு. பாப்பி பிளே டைம் சாப்டர் பாப்பி பிளே டைம் இந்த ஃபேக்ட்ரிக்கு போகிறதுக்கு ஒரு டிக்கெட் கொடுத்துருக்காங்க. டோய் DOUGH தானே. ஓகே, ஃபேக்ட்ரிக்குள்ள வந்திருக்கானுங்க போல். ஏதோ கிரைண்டர்லாம் ஓடுது. ஓகே, இவன் தான் அந்த டோய் சாய். மியூசிக் இன்ட்ரெஸ்டிங். சரி, என்னது? ஏய், ஏன் அந்த பையன் விழுந்துட்டாங்க அந்த இதுக்குள்ள, அந்த கிரைண்டருக்குள்ள விழுந்துட்டான். ஐயோ, அவன் பாருங்க, அவன் கையை வச்சிருந்த பொண்ணை. பாவி பாவங்க அந்த பையன். டைட்டில் போட்டானுங்க. சூப்பரான ஒரு இது டைட்டில், வேறு லெவல், பக்கா. சாப்டர் 4 சேஃப் ஹேவன். எப்படி இருக்க போது மாதிரி தெரில கைஸ். ஐயோ, பொந்தாட்டி எதோட விட்டோம், அந்த கரெக்டாக அந்த லிஃப்ட்டு கீழே போயிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். கிசி கூட கத்துச்சு. ஓய், முன்னாள் கரண்டே இல்லையா? நான் கூட என்னடா திடுதுப்புன்னு ஃபேன் ஓடுதுன்னு பயந்துட்டேன். நீங்கள் ஸ்லோவாக வச்சுக்கிறேன் ஃபேனை. ஸ்லோவிடா. ஓகே, பாப்பி என்ன சொல்லுதுன்னா, நோ நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுது. சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நீ வந்து சீக்கிரமாக கீழே போ, நான் வந்து கிசிமிசியை வந்து காப்பாற்றணும், இல்லைன்னா நான் கிசிமிசிக்கு பண்ணுறது துரோகம் அப்படின்னு சொல்கிறா. கீழே போகும்போது நீ கொஞ்சம் பார்த்து நீ அது கேர்ஃபுல்லாக போ அப்படின்னு சொல்கிறா பாப்பி. வேறு என்ன சொல்கிறா? லூஸ் லைங் எனி திங்க் என்ன சொல்கிறா? ஓகே, நான் வந்து உனக்கிட்ட வந்து ஒளிஞ்செல்லாம் ஒன்றும் போகலை, நான் கிசிமிசியை காப்பாற்றணும் அப்படின்னு தான் சொல்கிறா. ஓகே, அதே மாதிரிங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறா. ஓகே, மேலே போகுது. ரெட் ஸ்மோக் அண்ட் லுக் அவுட். ரெட் ஸ்மோக்குன்றத ஒரு ரெட் ஸ்மோக்கை பார்த்தோன்னா அந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறா. ஓகே, வேர் இஸ் திஸ்? ஓகே, அங்கே ஒரு கிராப் ஹேண்ட் இருக்குது, இருங்க. ஓகே, இவங்களோட சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன்.
கேமரா சென்சிட்டிவிட்டி இருங்க ஒரு 80 இருப்பா ஒரு 80 இருந்தால் போதும் நான் சாமி நிற்கல்றா. ஓகே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்யூம் கொடுப்போம். ஓகே கரெக்டாக தான் இருக்குது. பரவாயில்ல, ஃபோனில் ஏதோ ஓகே தான் கைஸ் விளாட்றதுக்கு. இப்போ கிராப் அண்டு ஹோல்டு அவ்வளோதான் வந்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. ஓகே எங்களுக்கு பேட்ரி இருக்கு. ஆமாம், இதை நாம் என்ன பண்ணுறது? ஓகே அண்டு இது திரும்பி ஹோல்டு பண்ண சொல்கிறாங்க. ஹோல்டு கரோ, தாவு கரோ, ஓடியாச் கரோ, ஜம்ப்பு கரோ, ஜம்பிங் சப்பாங்க. ஓகே ப்ளேஸ் பேட்ரி. பரவாயில்லையே கைஸ், நல்லா இருக்குது. கொஞ்சம் பிசி லெவலுக்கு தான் இருக்குது ஃபோன்லேயே. இது யார் விட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியலாக யாரும் ஃபேன் மேடாக வந்து இந்த கேம் யாரும் விட்டதில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாப் என்டர்டெயின்மெண்ட்டு தான் அவங்க விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைட்டிலில் நான் வந்து கேம் ஸ்டார்டிங்கில் பார்த்தேன், அவங்க பேர் தான் போட்டிருந்துச்சு, மாப் என்டர்டெயின்மெண்ட்டு. ஓகே டோரில் ஏதோ எழுதியிருந்த மாதிரி இருந்துச்சு, ஒன்றுமே இல்லையா? ஓகே இப்போ என்னடா பண்ணுறது? ஒன்றுமே இல்லை இடத்துல. ஓகே ஏதோ ஓட்ட கொடுத்துருவாங்க, இந்த ஓட்ட வழியாக போகணுமா? போ உட்காந்து போகணுமா? உட்காந்து போகிறேன். இல்லையே போக முடியலையே. இந்த டோர் வழியாக போகணுமா? ஆமாம், இந்த டோரில் தான் போகணும். கொஞ்சம் லைட்டாக லேக் அடிக்கிற மாதிரியே இருக்குது கைஸ். ட்ராக் டு லெஃப்ட்டு ஸ்ப்ரிண்ட், ட்ராக் லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இருப்பாங்க. டுட்டோரியல் சொல்கிறானுங்க. என்ன நீங்கள் எனக்கே டுட்டோரியல் சொல்லி தரீங்களாடா? ஓகே கிராப். ஓகே இதுதான் இந்த டப்பா வெடிக்க சொல்கிறானுங்க. நம்ம இல்லை 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 நவுறா டப்பாவெல்லாம் போட்டுக்கிட்டு சொல்கிறீங்க. ஓகே ஏதோ சின்ன குழந்தைங்க சொல்லித்தர மாதிரி உட்காந்து போ, நடந்து போ, பறந்து போ, எஞ்சி போ, எல்லாரும் என்னென்னமோ சொல்கிறானு நம்மளை பற்றி. ஓகே இப்போ அதை பிடிச்சி ஓகே இப்படி பிடிச்ச ஓகே அழகாக தாவி வந்தாச்சு. வேறு லெவல். வந்தாட்டி ஹோல்டு பண்ண தான் தாவி வருவான், இந்த தாட்டி அப்படியே கீழே இறங்கினா அவனே தாவி வந்துடுறான். இப்போ எங்கே போகிறது? ஓ இஸ் த அப்ரோச் த கிராப் டு ஸ்குவீஸ். எங்கடா இருக்குது கேப்? எங்கடா இருக்குது ஃபஸ்ட்டு கேப்? எங்கடா கேப் இருக்குது? இவ்வளோ கேப் இருக்கு. இங்கே இருக்குது கைஸ். போங்க போங்க போங்க, லோடிங் ஆகுது கேமு. அதுக்குள்ளே 7 நிமிஷம் ஆகிடுச்சாங்களா? டைம் இப்படி ஓடுது. சரி போடுவோம், ஒரு 30 நிமிஷம் வீடியோ போடுவோம். எவங்கியப்பா கைஸ், மறக்காமல் வந்து நம்ம வீடியோவை பார்க்குறோங்க கொஞ்சம் மனசாட்சியோட லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்க கைஸ். அப்போ தான் எனக்கு ஃபார் மோட்டிவேஷன் கைஸ். ஏன்னா அந்த தினைக்கும் நான் வந்து வீடியோ போட போகிறேன். இன்னொன்று சொல்ல மாட்டேன் கைஸ், தினைக்கும் வீடியோ போட போகிறேன்னா. இன்னொன்று என்ன ஒரு பேட் நியூஸ் என்னன்னு தெரியுமா கைஸ்? ஸ்கூல் திறக்க போகிறாங்க எனக்கு. வந்து நான் வந்து 12th. இப்போ வந்து நான் இப்போ ஸ்கூலுக்கு வர போகணும். அதான் டென்ஷனாக இருக்குது. இப்போ அந்த வீடியோ அதனால் ஒழுங்காக சீக்கிரமாக போட முடியாது கைஸ். ஒரு வீக்லி ஆச்சு. ஓகே வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 வீடியோஸ் நான் போட ட்ரை பண்ணுறேன் கைஸ் உங்களுக்காக. மறக்காமல் வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இந்த சூழ்நிலையும் உங்களுக்காக நான் வீடியோ போடல ப்ளீஸ். ஓகே ப்ரெஸ் ஹேண்டில் ரோடு. ஓகே இந்த இது சொல்கிறேன், துப்பாக்கி கண்ணு இன்னும் இருக்கானா? நான் கூட இல்லைன்னு நினச்சேன். ஓகே இவன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இருட்டாக இருக்கிற இடத்துல வந்து போடுறவங்க கொஞ்சம் வெளிச்சம் அடிக்கும். அது உலகத்துக்கே தெரியும் மேடம். அது மாதிரி இங்கே கூட வெளிச்சடிக்கும். பாருங்க நல்லா தெரியுதா? ஓகே அந்த மாதிரி இந்த என்ன சொல்கிறாங்க, இந்த இது இருக்குல்ல ஆயில் பேர், அந்த ஃப்ரீ ஃபயர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆயில் பேலர் ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுட்டிங்கன்னா பட்டார்னு வெடிச்சிருச்சுன்னா அதோட ரிசல்ட் டேட்லி. தேங்க்யூ, ரொம்ப நன்றி இந்த விஷயத்த சொன்னதுக்கு. இல்லைனா நம்ம பாட்டுக்கு போயிருந்து ஓடிச்சுருக்கோம். ஓகே வாட் இஸ் திஸ்? இதை சுடணும் போலையா? இருங்க ஷூட் 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 கரோ. எது ஓப்பன் ஆகுது? வாட் இஸ் திஸ்? என்னடா இது கைஸ்? சாப்டர் 3ல் பார்த்தோம்ல அந்த பொம்மைங்களுக்கு குமிச்சு போட்டு வச்சுருக்கானுங்க கைஸ். அம்மாடி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கு இல்லை, கோடிக்கணக்கு இல்லை, ஐயம்மா அதுக்கு மேலே இருக்கும் போது. என்ன கைஸ் இன்னும் இருக்குது? ஸ்மால் டாய்ஸ் கேன் பி ஸ்கேர்டு அவே யூஸிங் த ஃபேர் அண்ட் ஸ்டேஞ்ச் சார்ஜ். ஓகே இந்த இப்போ வருவானுங்களாப்பா? ஓ குட்டி குட்டி சாத்தானுங்க வரும் போலையே, அப்படிதான் சொல்கிறானுங்க. அது வந்துச்சுன்னா அந்த மாதிரி ஐயோ தோட முட்டானுடா. ஐயோ சாமி தோட்டத்துங்க சாமி. ஐயோ அவனுங்க வருவானுங்களா எனக்கு தெரியல.
சத்தம்லாம் வர கேட்குது. ஐயோ வரதுக்கு! போடுறா! சுட்றா! தம்பி 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 போடா தம்பி! எவன்டா வந்து என்னங்க அகி வகையில் வருது? ஐயோ எனக்கு சும்மா நாளே நான் சொல்கிறது என்னடா எனக்கு குட்டி சத்தம்லாம் கூப்பிட்டு வந்துட்டு என் கடுப்பு வைக்கிறீங்க. போடா தம்பி போடா. சார் மன்னிச்சு விட்ருங்க சார் மன்னிச்சு விட்ருங்க சார். போங்க சார். யாருங்க தம்பி? யாருப்பா நீ? நீ மட்டும் பக்கில் நடந்துட்டு இருக்கிறான் போல. தம்பி ஓடு, கீழே ஓடு. எல்லாம் போயிட்டானுங்க. ஓகே, ஃபைண்ட் த அனதர் வே ஆஃப் த பிரிசன். இப்போ தான் வந்து என்ட்ரன்ஸ் ஆஃப் த பிரிசன் கண்டுபிடிச்சி சொன்னாங்க. கண்டுபிடிச்சா அது ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபைண்ட் அனதர் வே. சுற்றி பார்ப்போம், ஏதாவது கண்ணுக்கு மாட்டோம். ஓகே, இந்த டோர் இருக்குது. இதே இன்னும் மாட்டேங்குது. சும்மாவா? சரிங்க, அப்போ அங்கே அதான் நினைக்கிறேன். அனதர் வேயோட பிரிசன். தம்பி பார்த்தீங்களா லேக் அடிக்குது பார்த்தீங்களா? அதான் சொன்னேன், ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுக்க ஆரம்பித்தனாலே லேக் அடிக்கும் தான். நான் கொஞ்சம் ஹேங் ஆகுதுன்னு நினச்சிட்டு பின்னாடி தள்ளிட்டேன். ஓகே கரெக்டாக கை வைக்கலையோ நினச்சி பின்னாடி தள்ளிட்டேன். ஓகே கரெக்டாக தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல இந்த ஒத்த அடி பாதையில் போயிரு விழுந்து போகிறாடா, உயிர் மிஞ்சாது நமக்கு. ஓகே சேனல் தான் கொடுத்துருப்பானுங்க. பொடிடாதா தாவி போடா. அவ்வளோதான். வந்தாச்சே. யார் கால் பண்ணுறாங்க? ஓ இவங்களா? இந்த மேடம் பார்த்தா பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. ஓலி இஸ் மீ அகைன். ஓலி வாண்டட் டு ஏதோ சொல்கிறா. ஐ வாண்ட் டு டாக் டு யூ பிஃபோர் யூ இன்சைட் மீ. ஏதோ சொல்லிட்டு இருக்கா, என்ன சொல்கிறானே தெரிய மாட்டேது. ஏதாவது பண்ண வேண்டியது இல்லை. எவ்ரி திங் இஸ் சீன். ஓஹோ இங்கே இருக்கிறதெல்லாம் உண்மை தான் போல அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாப்பி சொன்னது உண்மைன்னு சொல்கிறான்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம், பாப்பி சொன்னது இந்த இடத்த பற்றி பாப்பி சொன்னது உண்மை தான் போல அப்படின்னு சொல்கிறா. இந்த இடத்துல வந்து நிறையா இருக்குதான், அதனால நிறைய செத்து இருக்குதான். அதுக்குலாம் இப்போ உயிரோடு இருக்குதுங்க அப்படி தானே சொல்கிறா? அப்படி தான் கைஸ். அதுதான் நம்ம பார்த்தோம், எல்லாம் கோடிக்கணக்காக செத்து போய் வந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் உயிரோடு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுது. ஓகே சேஃப் டு ஸ்டே, ஏதாவது பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு தான் நம்மளை தான் சொல்கிறான்னு நினைக்கிறேன். ஹெல்ப் யூ ஐ கேன். ஏதாவது உதவி வேணா சொல்லு அப்படின்னு சொல்கிறான். ஏதாவது உதவி இருந்தால் நான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ஓகே, இந்த டப்பா வச்சு நம்ம ஃபஸ்ட்டு மேலே வருவோம். ஆனால் அதுதான் டப்பா வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். விட்டுரு போங்க தம்பி. அப்படியே இவனே வராங்க இங்கே கை விரிக்க வரையும் பிடிச்ச இப்படி ஒரு இழுத்து விட்டுருவாங்க தான். விட்டுரு. இப்போ இந்த குட்டி குஸ்கா இருக்கா பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி குஸ்கா எங்கள் ஃப்ளாக் நம்ம மாற்றிட்டோம். குட்டி குஸ்கா அவ்வளோதான். குட்டி குஸ்கா தெரிஞ்சிச்சு. விட்டு இந்த மாதிரி கையை ஆனவனு அனுத்தினேன். ஏன்னா கொஞ்சம் செட்டிங்ஸ் லைட்டாக அது கஸ்டம் மாற்றிருக்கு. கஸ்டம்னு என்ன தெரியும் கைஸ்? ஃப்ரீ ஃபயர் விளாண்டுறவங்களுக்கு தெரியும் கஸ்டம்னு என்னது. கஸ்டம்னா அந்த கஸ்டம் இல்லை, கஸ்டம் அச்சீவ்டி சொல்கிறேன். அது நமக்கு இந்த கேமில் அப்படி தான் சொல்ல வருது. ஓகே, இது வழியாக போகுது ஓடுறா. ஓகே, இது வழி வந்துட்டேன். என்ன பண்ணுறது? ஹெலிகாப்டரா? என்ன பண்ணுறது? கீயா? ஓகே, இதை கீ கொடுத்துட்டானுங்க. யாருடா இவன்? உயிரோட இருக்கானா? எங்கே பாதி மண்டை ஓட்டு போட்டு பேய் பிசாசு மாதிரி இது பார்க்க. ஐயோம்மா, இது பேயா இல்லை என்ன கேம்டா இது? பேய் ஆரம்பி. ஓகே துறங்க டோரை துறடா. டேய் டோரை துறடா. ஓகே, இந்த கரண்ட் வந்து ஃபஸ்ட் நம்ம அதை பாஸ் பண்ணி அப்படி அதை நம்ம வந்து சாப்டர் 1 சாப்டர் 2 பார்த்துருக்கோம். இந்த இது மாதிரி அது இப்போ தான் காட்டுறானு. ஓகே, இதை பவர் இதுக்கு பாஸ் பண்ண. ஓகே, இப்போ வந்து கரண்ட்டு பாஸ் ஆகிடுச்சு. இருங்கடா ட்ரெயின் விட்டு இறங்கிட்டுறாதீங்க. இருங்கடா நானும் வரேன். ஏற முடியல. ஏறுங்கடா நானும் வரேன். ஓகே, இது டோர் திறந்துருக்கு. டோர் கோய்யா. ஓகே, வந்துட்டேன். இது மாதிரி என்ன பண்ணுறது? ஓகே, ஏதாவது ட்ரெயினில் போகிறோம் போலங்க. ஓகே, இங்கே ஓடாத டிவியை வச்சுன்னு நம்மள வேறு காமெடி பண்ணுறானுங்க கேஸ். இந்த டிவியில் அதான் போடுவான்னு நினச்சேன். ஏதாவது ட்விட்டர் சொல்கிற மாதிரி போடுவான்னு நினச்சேன். அது போட மாட்டாங்க. ஓகே, இந்த ட்ரெயின் வந்து எங்கே தூக்கிட்டு போய் நிற்க போதோ தெரில. ஓகே, என்ன டிவி ஓடி
Now what's this? You feel something The right feels something squirming its way. ஏன்னா நம்ம ரொம்ப டாக்டர் போல An invasive நம்மள என்னமோ இது form of சொல்கிறோம் டேய் germ. ஜேம்னு சொல்கிறாங்க நம்மளை After பார்த்து all this அது ஒரு time. பாக்டீரியா என்ன லிட்டில் ஜேம் அப்படின்னு மாதிரி சொல்கிறான் நம்மளை பார்த்து நான் சொல்லிட்டு இருக்கேன் டேய் பார்த்து திரும்பி ஜேமை சொல்கிறேன் அதில் டாக்டர் யூ வெல் லிட்டில் ஜெம் திரும்பி லிட்டில் ஜெம்னு சொல்கிறாங்க ஐஸ் டே மாவனே நீ உள்ள வாடா போனேன் வச்சு போகிறேன் நீ திரும்பி நம்மளை ஜேம் தான் சொல்கிறான். ஓகே ஷேடோஸ் மேனேஜ் உனக்கு நான் வந்து சில இதெல்லாம் என்னமோ சொல்கிறோம் டாஸ்க்கு கொடுக்குறானா கைஸ் உனக்கு வந்து நான் சில டாஸ்க்லாம் கொடுப்பேன் அதில் வந்து நீ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னு பூமி அப்படின்றா அப்படின்னு சொல்கிறான். அதை பேசுகிறது ஒரு பக்கம் கேட்குது அவன் எழுத அந்த கீழே ஒரு எழுதிட்டு இருக்க அது ஒரு பக்கம் பார்க்குது என்னன்னு தெரியல சிரிக்கிறான் சீடா சரி அதான் கடைசி சிரிப்பாக இருக்க போகுது என் கீழே தானே உனக்கு சாவு. இவன் நல்லவனா கெட்டவனா தெரியல நல்லவன் மாதிரி தான் இருக்கிறான் உனக்கு டாஸ்க்லாம் கொடுக்குறான் மேபி நல்லா இருக்காங்க ஏன்னா மாமி இல்லாதவங்க இப்படி தானே டாஸ்க் கொடுக்குறேன்னு சொல்லி கடைசியில் நம்மளே தோற்றுருந்துச்சு ஆனால் நல்லவனாக இருக்க சான்ஸ் கம்மி கம்மி கம்மி. ஓகே இந்த ட்ரைனிங்கை நம்ம விட்டு நிறுத்திக்கிறீங்க. எஸ்கேப் த பிரிஷன் இப்போ தான் என்ட்ரன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க அனதர் வே கண்டுபிடிக்க சொன்னானுங்க இப்போ எஸ்கேப்னு சொல்கிறானுங்க நான் என்னதான் பண்ணுறது இல்லை என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுன்னு புரியல. பார்க்குற மறக்காமல் கொஞ்சம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கைஸ் ஏன்னா டெய்லியாக வீடியோ போடுறது வாய்ப்பு கம்மி தான் எங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான சான்ஸு நான் கன்ஃபார்மாக கொடுப்பேன். சாப்டர் 4 வந்தாச்சு அப்புறம் சாப்டர் 4 வேறு என்ன நடக்க போதும் தெரியல கை வச்சு நடந்துங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்குமே மொபைலில் யாருமே சாப்டர் 4 விளாண்டு நான் பார்த்ததே கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். ஐ எம் ஒன்லி பார்த்ததில் ஏன்டா இவ்வளோ கேவலமாக சிரிக்கிறா அமைதியாக இருக்கணும் டாக்டர் பையன் தான் சிரிக்கணும் இன்னமும் உலகத்திலே பெரிய சிரிப்பழக மாதிரி சிரிக்கிறான் பாட்டுக்கு. ஓப்பன் த டோர் ஓப்பன் ஆக மாட்டேது. இப்போ நீ எங்கே போக சொல்கிறீங்க? ஐ திங்க் கீழே தான் போக சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்கே தான் டோர் இருக்குதுங்க. க்ளோஸ் த டோர்ஸ் டு ஸ்டாப் த ப்ரெஷர். இதெல்லாம் கடிச்சிடுங்க குடிச்சா தான் ரத்தத்தை குடிக்க குடிச்சா தான் குடிச்சா தான் என்ன நவரவே மாட்டேது. ஓகே இந்த டோர் ஓகே ஓகே எதுவாடா ஓகே போங்க கீழே விழுவுங்க அவ்வளோதான் விழுந்தாச்சு கீழே வந்தாச்சு. யார் இவனுங்க? ஐயோ இங்கே பாருங்க குட்டி காட்டினாவை போட்டு அடிச்சு தின்றானுங்க. அவன் சாப்பிட்டுட்டு இருந்தவனும் குட்டி காட்டினப்பு தான். ஆமாம் இப்போ நான் என்ன பண்ணுறது இல்லை என்ன பண்ணுறது? ஓகே ரெட் ஹேண்ட் அப்போ தரப்போகிறாங்க நமக்கு. நீங்கள் ரெட் ஹேண்டு ஸ்கேன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. வாய் டு ஓய் கொடுக்க போகிறாங்க எனக்கு தைஸ் நமக்கு ரெட் ஹேண்டு கொடுங்கண்ணா ரெட் ஹேண்டு. இது ஓப்பன் ஆக முடியுதா? நான் ஓப்பன் பண்ணுற மாதிரி காட்டுறானு. ஓகே லாக்கில் இருக்குது போல். ஜஸ்ட் இதுவும் லாக்கில் தான் இருக்குது. ஏதாவது ஒன்று எப்பா எல்லாம் அந்த போட்டு அதான் அரைச்சி வச்சுருக்கானுங்க அந்த செத்து போனதை. இவன் என்ன பண்ணுறது? இது வழியாகவும் போக முடியாது. என்னடா பண்ணுறது? ஏதாச்சும் ஐடியா எனக்கு தான் ஐடியா கொடுங்க. ஓகே ஏதோ டோர் வந்து ஓப்பன் சவுப் கலரில் இருக்குது. ஐ திங்க் இதுக்குள்ளே தான் போகணுமா? மேலே தான் இருக்கா கீழே தான் இருக்கா? ஏடா கக்கூஸே காட்டுறீங்க பார்த்தா இருக்குது. இது ஓப்பன் பண்ணுமா? என்ன கைஸ் பண்ணுறது? ரொம்ப தலைவலி பிடிச்சதாக இருக்குது. இவன் வேறு ஒருத்தர் நம்ம ஃபைண்ட் அனதர் வே ஆஃப் நீங்கள் எஸ்கேப் த பிரிச்சான்னு சொல்லலாம். எஸ்கேப்பும் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இதுவும் ஓப்பன் ஆக மாட்டுது. இதுவும் ஓப்பன் ஆக முடியுது தான் கடைசி. இதுவும் இன்னொன்று இருக்குது. அப்போட இது ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே இதோ பழக வச்சுருக்காங்க. ஓப்பன் சீக்கிரம். 30 நிமிஷத்தில் வீடியோ முடிக்க பாருங்க உங்களுக்காக. 30 நிமிஷத்தில் சாப்டர் 4 முடிக்க சொல்ல இது பார்ட் 1 முடிய சொல்கிறேன்.
ஓகே, இங்கே ஒருத்தர் இருப்பான், அவன் பேர் லிமோன். அந்த இதோ இங்கே இருக்கு பாருங்க, தெரியுது உங்களுக்கு? இருக்குதுங்க, இதுதான், இது பேர் தான் லிமோன். இவன் வந்து கீழே போட்டால் லிமோன் அப்படின்னு சொல்லி சவுண்டு விடுவான் பாருங்க. அதை வந்து இவன் இந்த கேம் காரணமே இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு பாருங்க. ஏங்க விட்றேன் லிமோன் சூப்பராக இருக்காங்க. ஆனால் இது எதுக்காக அந்த கேம் காரங்க இந்த மாதிரி விட்டு வச்சுருந்தாங்கன்னா, இது ஒரு சும்மா ஒரு டாஸ்க்கு, நமக்கு ஒரு சின்ன டாஸ்க்கு மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இது வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, 5 இருக்கும் இந்த மாதிரி. அதை நீங்கள் கலெக்ட் பண்ணி கடைசி வரைக்கும் இந்த மாதிரி கொண்டு வரணும், அதுதான். ஓகே, இங்கே ஒரு ஸ்கேன் இருக்குது, இந்த ஸ்கேன் பண்ண தான் டோர் ஓப்பன் ஆகும் போல். ஓகே, அது வந்து சும்மா தான் கேஸ், நீங்கள் உங்களுக்கு விருப்பம் அது எடுத்துகிட்டு வரலாம், எனக்கு அது அவ்வளோவா முக்கியம் இல்லை. இப்படியும் ஒன்று இருக்குதுன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். திறங்கடாடி, திறங்கடா, ஏன்டா அப்படி டென்ஷன் படுத்துறீங்க, டென்ஷன் பார்ட்டி. ஏ காய்ஸ், கிடைத்து விட்டது, ஒரு வழியாக கிடைத்து விட்டது நம்மளோட. எப்பா சாப்டர் 2ல் நமக்கு இந்த இது போனது கைஸ். சாப்டர் 2ல் மாமி லேக்களுக்கு பிடுங்கின கையே இப்போ தான் நமக்கு கிடைக்குது சாப்டர் 4ல். எம்மா இப்போ தாங்க அப்படியே ஒரு அந்த ஓல்டு ஃபீல் வருது, அந்த பாப்பி பிளே டைம் சாப்டர் 1ல் விளாண்ட ஃபீல் கிடைக்குது. ஓகே, வந்து என்ன சொல்கிறான்னா, உனக்கு ஒரு டாஸ்க் வைக்கிற, முடிஞ்சால் ஜெயிச்சு காமி அப்படின்றா. ஃபஸ்ட்டு இந்த தூரம் மூடுவோம், ஏன்னா இந்த குடிச்சாத்தங்களும் இதெல்லாம் வரும். தம்பி குடிச்சாத்தங்க வந்து போங்க, நம்ம வந்து சும்மானாலே அவங்க இப்போ வேறு என்ன பண்ணுறதுனா தெரியல. தம்பி வெளியே ஓடுங்கடா. என்ன கைஸ், ரத்த கயிறு ஆகிட்டாங்க கைஸ் வேறு. ஆனால் இன்னாலே கஷ்டப்படுறது கிடையாது, அதை அந்த டாஸ்க்கு நான் ஆல்ரெடி முடிச்சிருக்கேன் கைஸ். இது நான் கொஞ்சம் விளாண்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இருந்தாலும் இப்போ இந்த ரெக்கார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஹேங் ஆகுது, செம்ம ஹேங் ஆகுது. இல்லைனா நான் விடுங்க, எனக்கு தோத்தாலும் நான் வந்து எங்கே தான் சோழி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க மாட்டான் இவன், எனக்கு தெரிஞ்சிடும் செத்துருவான். தம்பி இருங்கடா கொஞ்ச நேரம், இவன் மாதிரி என்ன நடக்குதுன்னே தெரியலடா ஸ்க்ரீனில் எனக்கு. மூடி தோலடா அதை. டே டாக்டரு சாமி, நீ டாக்டர் இல்லை சாமி, நீ விட்டுரு நீ. ஐயோ என்ன கைசிவன் போக டாஸ்க்கு ரொம்ப இதுவாக போட்டு போகிறான் கைசிவன். டே விட்டு தொலைங்கடா, கருமாதிரம் பிடிச்சவனுங்களா. போங்கடா குட்டி சாத்தானுங்க பிறந்த குட்டி சாத்தானுங்களா. என்னங்க இவனுங்க இப்படி பண்ணுறானுங்க. குடிச்சாத்தான் போடி. எல்லா டோரும் மூடி தான் இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை. முடிஞ்சிச்சா? அது இப்போ வாதி பேசுவாங்க. 2 டோர் மூடிட்டேன். எங்கே இருந்தா வரீங்க ரே? நீ மட்டும் எங்கே தான் குட்டிச்சாத்தான் போ. ஏங்க தாய் நாங்கள் மட்டும் ஆட கிடையாது. மேலே இருந்து வராங்க. ஓகே, ஐயோ தம்பி, இவன் என்னங்க இவன் இப்படி பண்ணுறான், நம்மளுக்கு டார்ச்சர் பண்ணுறான். ஓகே, நீ வந்து இந்த டாஸ்க்கை வெற்றிகரமாக முடிச்சிட்ட. இவன் நம்மளை டாஸ்க்கை வச்சு சாவடிச்சிருவான் போல், அவ்வளோதானா? லிமோன் நீங்கள் தான் இருக்கியப்பா லிமோனு. அப்பா லிமோனு, நான் டாஸ்க் முடிக்கிறதுக்குள்ள எவ்வளோ தூக்கி போட்டுருவான்னு நினச்சேன். இருக்கிறான் பைப்பில், இருக்கிறான் இன்னும் வீடு தான் இருக்கு. ஓகே, இந்த கேம் சேவ் ஆகட்டும், நம்ம அப்புறம் முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் தான் நான் விளாண்டுட்டதுன்னு நினைக்கிறேன், இல்லை இதுக்கு மேலே விளாண்டுக்கிறேன். ஓகே, இங்கே நம்ம போகுது. ஓப்பன் த டோர். லோடிங் ஆகுது, அதுங்க. ஓப்பன். லிமோன் இங்கேயே போட்டுருவோம். லிமோன் இவன் கத்துறது சூப்பராக இருக்குது. ஹேர் நபி, த நேம் இஸ் ஹேர் நபி. என்னோடய பேர் வந்து ஹேர் நபி. அதை பற்றி என்னோடய ஃப்ரெண்டு அதை பற்றி பண்ணுறான். சரி விடுங்க. ஓகே, ஏதோ கோடு கொடுத்துருக்காங்க. SCL செல்லுக்கு. ஓகே, கோடு கொடுத்துருக்காங்க பாருங்க. C-க்கு 3, C-க்கு 3, E-க்கு 2, C-க்கு 3, E-க்கு 2, அப்புறம் வந்து என்னதுரா L-க்கு 5. C-க்கு 2 கரெக்டு தானே? C-க்கு 3, E-க்கு 2. ஓகே, C-க்கு 3 நான் மாற்றி எழுதி பார்த்தா இப்படி வரேன். 2, அதுக்கப்புறம் L-க்கு 5. அவ்வளோதான், டெட்ஸ் ஓப்பன். இப்போ இங்கே வந்து ஒரு இது கொடுத்துருப்பானுங்க, இதை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஓகே, என்னடா எதாவது கேடு திறந்துருச்சு. ஓகே க்ரீன் ஹேண்டு கை வச்சுருக்கானுங்க, அது மேபி கொடுக்க சான்ஸ் இருக்குது. சரி வாங்க போவோம். அப்போவும் என்னடா அது, எவனா ஆல்ரெடி கிளம்பி மூடி போட்டு வச்சுக்கிறான்.
பீடா சார் பீடா இருங்க. அடையே கம்பிக்குள்ளே கை விட்டு போகிறான் பாருங்களா அந்த அளவுக்கு. ஓகே இதை ஒன்று பிடிப்போம், இதையும் பிடிப்போம். இருறா தம்பி அவசரப்படாதீங்க. இது அப்படியே ரெண்டையுமே அப்படியே ஒரு 2 கீழே போட்டு படுக்க மாட்டேங்கப்பா. அது வந்து அது தாவுடா தாவுடா தம்பி. தாவ மாட்டேறான், அதான் கம்பி இருக்கான். ஓகே வந்தாச்சு, சேவிங் ஆகிடுச்சு கைஸ். இதோட முடிச்சிடலாமா கேம் பேவில்? ஸ்டாட்டிக் என்ன சொல்கிறான்னா 2 மேட்ச் இன்ஃபர் ஸ்டாட்டிக் மேக் யுவர் வே. ஒரு மாதிரி பேசுறதே கிளியர் மாட்டேன். டாக்டர் வந்து டாக்டர் இங்கே இருக்கான், டாக்டர் அந்த மாதிரி பயத்தோடு ஏதோ சொல்லிட்டு இருக்கா. ஓகே இங்கே கையை கணுமல வெஸ்ட்டேன். டோர் ஓப்பன் ஆகுமா? ஆமாம் கைஸ், டோர் ஓப்பன் ஆகுது. ஓகே கைஸ், நான் உங்களை வந்து இந்த கேம் இதோட சேவ் ஆகிடுச்சு. அந்த காரணத்தில் நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஃபைட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி தான். ஓகே கைஸ், நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இன்னும் நாங்கள் வந்து சாப்டர் 3 போட்டிருக்கோம், சாப்டர் 2 போட்டிருக்கோம், சாப்டர் 1 போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. மறக்காமல் பார்த்துட்டு வந்து சப்போர்ட் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தவங்க வீடியோ போடுறான்டா, அவன் வீடியோ பாருங்கடா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி போடுங்க. நீங்கள் தான் கைஸ் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோ போடுவேன். பாப்பி பிளேட்டை மட்டும் இல்லை, என்னடா உனக்கு கண்டென்ட் கிடைக்கலன்னு பாப்பி பிளேட்டம் போட்டுருக்கே அப்படின்னு சொல்கிறான். ஆனால் எனக்கு வந்து பாப்பி பிளேட்டம் பிடிக்கும், அதனால் வந்து நான் போட்டுட்ருக்கிறேன். இல்லைனா வந்து வேறு கேம் தான் போட்டுருப்பேன். நிறைய கேம்ஸ் இருக்குது நம்மகிட்ட. இது முடிஞ்சோடனே பாருங்கள், லைனாக கொண்டு வருவோம் அப்படியே. நிறையா கோஸ்ட் கேம்ஸ் தான். சரி ஓகே கேஸ், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஐயோ வளர கேஸ். சரி கேஸ், இது மேலே பேசினா நம்ம இன்னும் வளரிட்டு தான் இருப்போம். அதனால் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ட் 2 வந்து சந்திக்கிறேன் கைஸ். பை.